அனைவருக்கும் வணக்கம். 2019 செப்டம்பர் 5ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டிராவல்ஸ் கம்பெனிக்கு ஒரு கால் வருது. இந்த கால் பண்ண நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து ட்ரிப் போகிறதுக்காக ஒரு கார் வேணும். நாங்கள் வந்து ஒரு 4 நாள் ட்ரிப் போகணும். ஸோ நல்ல பெஸ்ட்டான காராக கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இந்த டிராவல்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு யுனாவா காரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த காரை வந்து நாகநாதன் அப்படின்ற டிரைவர் தான் வந்து எடுத்துகிட்டு வராரு. இங்கே கார் வந்ததுக்கப்புறம் குற்றாலத்துக்கு கிளம்பி டேரெக்டாக போகிறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு மற்ற பக்கம் எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி வந்துட்டு கிளம்புறாங்க. அதாவது நைட்டில் கிளம்புறாங்க. இந்த டிரைவர் நாகநாதன் என்ன பண்ணுறாருனா, நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தன்னோட ஓனருக்கு வந்து கால் பண்ணுறாரு. அண்ணா இது மாதிரி ட்ரிப் போனது வந்து முடிஞ்சிருச்சு, நான் வந்துட்டு ரிட்டன் கிளம்பி வரேன், நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் வராரு. ஸோ அடுத்த நாள் ஆயிடுது. அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதி காலையில் வந்துட்டு இந்த ஓனர் என்ன பண்ணுறாருனா, தன்னோட வீட்டு வாசலில் பார்க்குறாரு, காரை காணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாகநாதனையும் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து இல்லை. ஸோ உடனடியாக வந்து டிரைவருக்கு வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாரு, மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கார். எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் மொபைல் வந்து சுவிட்ச் ஆன் ஆகவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குது. ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, இந்த நாகநாதனோட வீட்டுக்கு போகிறார். ஸோ ஒரு வேளை வந்துட்டு நைட்டோட நைட்டாக வந்த நபர் வந்துட்டு அவங்க வீட்டிலே நிப்பாட்டிட்டு தூங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தாலும் இவரோட காரையும் காணோம், அதே சமயத்தில் இந்த நாகநாதனையும் காணோம். அவங்க வீட்டில் கேட்டு பார்க்கும்போது இந்த நாகநாதன் வந்து இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ போன நாகநாதன் மொபைலும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எங்கே போனார், இன்னும் வந்தாரா வரலையா எதுவுமே தெரியாமல் இந்த டிரைவர் என்ன பண்ணுறாருனா, இந்த நாகநாதனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு கேட்குறாரு. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்கும்போது, இல்லை அவர் எங்கே வந்தார் எங்கே போனார்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல, எதுவும் சொல்லவே இல்லைன்னு சொல்லி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஓனருக்கு வந்துட்டு ரொம்ப குழப்பமாகுது. ஒருவேளை இவர் வந்துட்டு இந்த காரை எடுத்துகிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாரா, இல்லை இந்த நாகநாதனுக்கு வந்துட்டு ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்திலே இருக்கும்போது உடனடியாக என்ன பண்ணுறாருனா, சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. அதாவது என்னோடய காரை எடுத்துகிட்டு போன என் டிரைவர் நாகநாதனும் என்னோடய கார் இனோவா காரும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங். இது மாதிரி வந்து எடுத்துகிட்டு போனது பார்த்தீங்கன்னா இது மாதிரி 5ஆம் தேதி எடுத்துகிட்டு போனார். ரிட்டன் 8ஆம் தேதி வந்துட்டு நைட்டு வர்றதா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணார். ஆனால் வந்துட்டு இன்னும் வரல, மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னு சொல்லி மொத்த டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாகநாதனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. இந்த டிரைவரோட மொபைல் நம்பரும் பார்த்தீங்கன்னா இந்த ஓனர்கிட்ட வாங்கிட்டு இவரோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, யாருக்கிட்டலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது மதுரையை தாண்டி ஒரு கொட்டாம்பட்டி அப்படின்ற ஏரியாவை தாண்டி வரும்போது தான் இவரோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனதாக வந்து தெரிய வருது. ஸோ அது வரைக்கும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி குற்றாலம் போன வரைக்கும் பார்த்திங்கன்னா இடையில இருக்கக்கூடிய நிறைய டோல் பிளாஸாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எடுத்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நாகநாதன் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறது வந்து கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிறதும் கிளியராக தெரியுது. இவர் போன நபர் ரிட்டன் வரும்போது இந்த ஓனர்கிட்ட சொன்ன மாதிரி அவர் வந்து வந்திருக்கார். ரிட்டன் மதுரை கொட்டாம்பட்டியை சேர்ந்த அந்த டோல் பிளாஸாவில் வந்துட்டு இவர் வந்து கிராஸ் ஆனது கிளியராக தெரியுது. அடுத்த டோலுக்கு வந்துட்டு கார் வரவே இல்லை. ஸோ இதுக்கு இடையில தான் வந்துட்டு இந்த நாகநாதனுக்கு வந்துட்டு ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து கிளியராக தெரியுது. ஸோ ஒருவேளை இந்த நாகநாதன் வந்து காரை எடுத்துகிட்டு மறைச்சி வச்சிருக்கலாம், இல்லை இவருக்கே ஏதாவது ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாகநாதனோட பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி எதுக்காக செக் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, ஒருவேளை தப்பான கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த காரை வந்து இவரே திருடிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட மொத்த டீட்டெயில்ஸை வந்து விசாரித்து பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விசாரிக்கும் போது இந்த நாகநாதனை பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான். இவர் என்ன பண்ணுறாருனா, கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே சென்னைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு 3 கார் வச்சு சொந்தமாக வந்து ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ ஆக்சிடெண்ட் ஆனதில் நிறையா பணம் வந்து செலவானதுனால இவரோட 3 காரையும் வந்து விற்று தான் இவரோட ஹாஸ்பிட்டல் ஃபீஸெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தன்னோட உடம்பு சரியானதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனியில் டிரைவராக வேலை பார்க்குறாரு. அதுதான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த நாகநாதனுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி 3 குழந்தைகள் இருக்காங்க. தற்போதைக்கு இவரோட வயசு வந்து 51 வயசு ஆகுது. ஸோ இவரை பற்றி விசாரித்த வரைக்கும் எல்லாருமே இவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராவல்ஸ் ஓனரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன் தான் அவரும் சொல்லியிருக்காரு. போலீஸ் வந்துட்டு இந்த நாகநாதனோட வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது இல்லைங்க அவர் வரவே இல்லைன்னு சொல்லி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கேட்கும்போதும் அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கும் போதும் எல்லாருமே சொன்ன விஷயம் வந்துட்டு இந்த நாகநாதன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆள். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி கார்லாம் திருடிட்டு போகிறதுக்கான சான்ஸே இல்லைன்னு சொல்லி தான்
எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸுக்கு ஒரு டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கு. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த காரில் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த காரில் முன்னாடி வந்து ஒரு லேடிஸ் உட்காந்துட்ருக்காங்கன்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணி யார் புக் பண்ணுது இந்த ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு பொண்ணு தான் வந்து கால் பண்ணதா வந்து அந்த ஓனர் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்கும்போது ஜெயசுதா அப்படின்னு சொல்லி புக்கில் வந்து இருக்குது. ஸோ அந்த பொண்ணோட அட்ரஸ் எடுக்கிறாங்க. சென்னை குரோம்பேட்டை அட்ரஸ் வந்து அந்த பொண்ணு கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குரோம்பேட்டை அட்ரஸுக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு வீட்டில் பார்க்கும்போது அப்படி ஒரு வீடே வந்து அந்த அட்ரஸ்லேயே இல்லை. அதாவது இந்த ஜெயசுதா அப்படின்ற லேடி வந்து ஒரு ஃபேக்கான அட்ரஸை கொடுத்து தான் கார் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெயசுதா மேலே டவுட் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகுது. அடுத்ததாக இந்த ஜெயசுதாவோட ஃபோட்டோ வந்து கிளியராக எடுக்கணும் அப்படிங்கிறக்காக சென்னையிலேருந்து வரக்கூடிய ரோட்டில் பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து 2 சைடும் வந்து எல்லா பக்கமும் இருக்கும். ஸோ அதில் வந்து கிளியராக ஃபுட்டேஜ் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து இந்த ஜெயசுதாவோட ஃபோட்டோ எடுத்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொலைஞ்சு போன காரோட நம்பராக இருக்கட்டும், இந்த நாகநாதனோட ஃபோட்டோன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது தகவல் கிடைச்சா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழித்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா, மதுரை கொட்டாம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய சவரம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த நபர்கள் பார்த்திங்கன்னா முள்பொதரில் ஏதோ கிடக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ கிட்ட போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆணோட அழுகிய சடலம் கிடக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்த உடனே போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் டேரெக்டாக கிளம்பி இங்கே ஸ்பாட்டுக்கு வராங்க. பார்த்த உடனே அது யார் என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ஆணோட சடலம் மட்டும் கிளியராக தெரியுது. இப்போ உடனடியாக பாடி வந்து அட்டாப்சிக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டு இவங்க இந்த ஆண் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் சென்னை அசோக் நகர்லேருந்து ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கிறது வந்து போலீஸுக்கு தெரிய வருது. அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவர் வந்து காரோட மிஸ் ஆன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதோட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக அந்த அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக இங்கே கிளம்பி வந்துட்டு அதே சமயத்தில் இந்த நாகநாதனோட ஃபேமிலி வந்து கூட்டிகிட்டு வராங்க. வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இறந்து போனது இந்த நாகநாதன் தான் சொல்லி கன்ஃபார்மே ஆகுது. இருந்தாலும் டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பார்க்கும்போது இந்த நாகநாதன் தான் சொல்லி உறுதியாகுது. ஸோ இந்த நாகநாதன் வந்துட்டு இங்கே வந்து ஒரு முள்பொதரில் வந்து இந்த மாதிரி இறந்து கிடக்கிறாரு. ஸோ இவரோட கார் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட விசாரணை ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மதுரையிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலாட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணும்போது ஒரு யுனாவா கார் வந்துட்டு திருட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கார் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பக்கட்டும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா 2019 அக்டோபர் மாதம் திருச்சியில் வந்து போலீஸ் வந்து நார்மலாக வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு யுனாவா கார் வருது. அந்த காரை மடக்கி நார்மலாக வந்துட்டு எப்பவும் போல் லைசன்ஸ் ஆர்சி புக்கில் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஆர்சி புக்கில் இருக்கக்கூடிய நம்பருக்கும் இந்த காரோட நம்பருக்கும் சுத்தமாக மேட்சே ஆகலை. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியோட சேஸ் நம்பரையும் இன்ஜின் நம்பரையும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது வண்டியோட இன்ஜின் நம்பருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்சி புக்குக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அந்த இன்ஜின் நம்பர் வந்து எந்த ஆர்சி புக்கோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த தொலைஞ்சு போன இனோவா காருங்கிறது உறுதியாகுது. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த நபரை வந்து கேட்குறாங்க, இந்த கார் உனக்கு ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் இப்போ சமீபமாக தான் வந்து செகண்ட்ஸில் வந்து நான் வந்து கார் வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்லியிருக்காரு. ஸோ உனக்கு கார் கொடுத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு அந்த ஜெயசுதாவோட ஃபோட்டோ காட்டுறாங்க. இந்த நபர் தான் கார் கொடுத்தாங்களான்னு பாருங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் இந்த பொண்ணு தான் வந்துட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கூடவே வந்து சில ஆண்களும் வந்து இருந்தாங்கன்னு சொல்லி அந்த நபர் எக்ஸ்ட்ராவாக ஒரு தகவலை கொடுக்குறாரு. இப்போ இந்த சம்பவத்தை பண்ணினது எல்லாமே இந்த லேடி ஜெயசுதாங்கிறது கன்ஃபார்மே ஆகுது. போலீஸ் வந்துட்டு இந்த ஜெயசுதா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைல் வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது திருச்சியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளியராக வந்து காட்டி கொடுக்குது. அந்த பொண்ணை திருச்சியிலே வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மட்டும் இந்த காரியத்தை பண்ணலை, என்னோட சேர்ந்து ஒரு 3 ஜென்ஸை வந்து இதே வேலையை தான் பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு 3 பேரை வந்து இந்த பொண்ணு வந்து கை காட்டுறாங்க. இந்த ஜெயசுதாவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக போலீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணும்போது தான் எல்லா டீட்டெயில்ஸும் போலீஸுக்கே தெரிய வருது. அதாவது இந்த ஜெயசுதாவுக்கு வந்து வயசு வந்து 30 ஆகுது, ஆனால் கல்யாணம் ஆகலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சி தான் பூர்வீகம், சென்னையில் வந்து மசாஜ் சென்டரை வச்சு நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு வந்து வருமானம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு, அதாவது கூட வந்து ஸ்கூலில் படித்த பையன் ஃபெரோல் அகமது அப்படின்ற ஒரு பையன், அவனோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா புதுச்சேரியில் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. அந்த ஃபெரோல் அகமதுக்கு வந்து 34 வயசு ஆகுது. அவங்களோட சேர்ந்து புதுச்சேரியில் வந்து ஹோட்டல் நடத்தும்போது வருமானம் வந்து அந்தளவுக்கு வரல, லாஸ்லேயே தான் போயிட்டுருக்கு.
இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம வந்து உழைச்செல்லாம் அந்த மாரி சம்பாரிச்சோம் அப்படின்னாக்க, சீக்கிரம் வந்து முன்னுக்கு வரவே முடியாது. ஸோ குறுக்கு வழியில போனோம் அப்படின்னா, கண்டிப்பா பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, கார வந்து திருடி நம்ம விக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாரி கார் திருடி விக்கணும் அப்படின்னாக்க, நம்ம 2 பேர் பத்தாது. என்னோட ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபெரோல் அகமது சொல்றான். இந்த ஃபெரோல் அகமதோட ஃப்ரெண்டு விராலிமலையை சேர்ந்த ஹரிஹரன் அப்படின்ற ஒரு 30 வயசு பையனும், அது மட்டும் இல்லாம காஞ்சியை சேர்ந்த ஜெகதீஷ் அப்படின்ற ஒரு 24 வயசு பையனை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறான். இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கனாக்க, டூர் போறேன்னு சொல்லிட்டு காரை புக் பண்ண வேண்டியது. கார் வந்ததுக்கப்புறம் கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது, இந்த ஜெயசுதா என்ன பண்ணுறாங்கன்னா, டிரைவருக்கு பக்கத்தில் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த டிரைவர்கிட்ட வந்து ரொம்ப ஆசை வார்த்தையாக வந்து பேசுறது, ரொம்ப வலிஞ்சு வலிஞ்சு பேசுறது, இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கிளாமராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஓட்டிட்டு போகிற டிரைவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருது யாராக இருந்தாலும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த லேடி என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து டிரைவர் மாறிடுறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது இடையில ஒரு கடையில் நிறுத்தி காசு கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஜூஸ் வாங்கிட்டாங்க, இந்த பொருளை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி போகும்போது கார் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னாக்க, இல்லை கார் ஆஃப் பண்ணாதீங்க, எங்களுக்கு வந்து ஏசி ஓடிக்கிட்டே இருக்கட்டும், ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, காரை வந்து ஆஃப் பண்ணாமல் கடைக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி கடைக்கு போகும்போது காரை அவங்க எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 கார் திருடியிருக்காங்க. 4வது வந்து இந்த காரை வந்து ஆக்சுவலாக திருடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. இந்த காரை வந்து வழக்கம் போல் வந்து புக் பண்ணுறாங்க. புக் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இந்த நாகநாதன் பக்கத்தில் தான் இந்த ஜெயசுதா வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ உட்காந்துட்டு இந்த நாகநாதனோட பார்த்திங்கன்னா ரொம்ப பேச்சு கொடுத்துட்டே வராங்க, நல்லா பேசுகிறாங்க, வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இடையில போயிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் ஒரு கடைக்கிட்ட நிறுத்தி நீங்கள் இந்த மாதிரி இந்த பொருள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நாகநாதன் என்ன பண்ணுறாருன்னா உஷாரா சாவி ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறாரு. இல்லை நீங்கள் வந்துட்டு சாவி ஆஃப் பண்ண வேணாம், ஏசி ஓடிக்கிட்டே இருக்கட்டும், எங்களுக்கு வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க பேச்சை சுத்தமாக கேட்கவே இல்லை. அவர் கார் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாரு. இந்த விஷயம் இந்த ஜெயசுதாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பின்னாடி இருந்த அந்த 3 பேருக்கும் வந்து சுத்தமாக பிடிக்கல. என்ன இருந்தாலும் வந்துட்டு சாவியை வந்து விட்டுட்டே போக மாட்டேங்கிறாருன்னு சொல்லி கோவப்பட்டு கார் போய்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மறுபடியும் நிறுத்த சொல்கிறாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து ஒரு கயித்தை போட்டு கழுத்து அறுக்கி அந்த இடத்துல வந்து முடிச்சு கட்டிடுறாங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா காரை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு புதரில் ஆக்சுவலாக தூக்கி போட்டுறாங்க. அதாவது மதுரையிலேருந்து ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது கொட்டாம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சரவணம்பட்டி அப்படின்ற ஏரியாவில் ஒரு முள் புதரில் வந்து தூக்கி போட்டு அவங்க காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி காரை எடுத்துகிட்டு போயிட்டு திருச்சியில் வந்து இந்த செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா கார் திருட்டு கார்லாம் வாங்கி விற்கக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து இந்த காரை வந்து விற்கிறாங்க. அட்வான்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு 20,000 பணம் மட்டும் தான் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 20,000 பணத்தை மட்டும் வாங்கிட்டு டேரெக்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேரும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்த்திங்கன்னா டூர் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காரை திருடக்கூடிய நபர்கள், காராக இருக்கட்டும் இல்லை மற்ற வாகனமாக இருக்கட்டும், எந்த மாதிரி திருடிட்டு போகிறாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து காரோட இல்லை பைக் இருந்தால் பைக்கோட அப்படியே முழுசாலாம் விற்க போகிறது கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதை பாட்டாக பிரித்து அந்த மாதிரி விற்றுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விற்கும்போது கடைசியில் அது அடையாளம் யாருக்குமே தெரியாத அளவுக்கு போயிடும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா காரில் பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் இருக்கும், ஆனால் அந்த காரோட ஆர்சி புக்காக இருக்காது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஸ்க்ராப்புக்கு போடக்கூடிய ஒரு கார் அப்படின்னாக்க அந்த காரோட ஆர்சி புக் எடுத்து வச்சுக்குவாங்க. திருடிட்டு வராங்க ஒரு கார்னாக்க அந்த காருக்கு இந்த ஆர்சி புக்கை மேட்ச் பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க அதோட சேஸே பார்த்தீங்கன்னா மாற்றி இந்த ஆர்சி புக்கில் என்ன சேஸ் நம்பர் இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ செகண்ட்ஸில் கார் வாங்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் இன்ஜின் நம்பர் வரைக்கும் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு இது உண்மையான கார் தானே அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் வரைக்கும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதில் இந்த மாதிரி நீங்கள் போய் வந்து ஏமாந்துடாதீங்க. ஃபைனலாக போலீஸ் வந்து இந்த ஜெயசுதாவை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பேலன்ஸ் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்னு சொல்லி மொத்தம் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து வலிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல ஆண்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் அப்படின்னாக்க முன்பின் தெரியாத ஒருத்தங்க நம்மக்கிட்ட எதுக்கு வலிஞ்சு பேசணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னாக்க நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த இடத்துல சறுக்கி விழுந்துடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த ஜெயசுதா பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.